ஹாய்மா. ஹாய் தன்ஷிகா. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஸ் யூஷுவலுங்க, டைம் இல்லை, அதான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஹேர் டிப்ஸும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ நான் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் மாதம் 2 தடவை இல்லை ஒரு தடவையாவது நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நான் வேண்டுதலுக்காக முடி எடுத்துன்னு சொன்னேன் பாருங்களேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் நம்ம அடிக்கடி நிறையா போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முடி வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் என்னோடய டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க அந்த ஹேர் கேர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இதான் செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ செம்பருத்தி இலை கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து வெந்தயம். முதல் நாள் நேற்று நைட்டே வெந்தயத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஊற வச்சிட்டேன். ஸோ அந்த வெந்தயம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர். ஸோ புளிச்ச தயிர் இது பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய ஹேர் பேக். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் போட்டுட்டேன். ஸோ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா, 2 அரைச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஹேர் பேக். இப்போ எங்கள் என் பொண்ணு 2 பேருமே நாங்கள் 2 பேருமே முடியல. ஸோ இந்த பேக் எங்கள் 2 பேருக்குமே தாராளமாக போதும். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல கொலன்னு ஷாம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் போட்டுட்டு ஷாம்பு போடணுன்றது இல்லை, ஆனால் நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். நல்லா எங்கெங்கே நல்லா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம், நான் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊற வைப்பேங்க. உங்களுக்கு வெந்தயம் குளிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் கூட ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேய்ச்சி குளிச்சிக்கலாம். இதுக்கு ஷாம்பு போடணுன்றது கூட தேவையே கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எதுவும் போட்டுக்கோங்க. நல்ல வெயிலில் காய வச்சு உதறிட்டீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த இலையை லேசாக இருக்கிறது கூட உங்களுக்கு கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு தடவை அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 தடவையாவது அந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் இதில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதில் நமக்கு பெருசாக எந்த செலவுமே கிடையாது. ஸோ செம்பருத்தி இலை மட்டும்தான் எங்கேயாவது கிடைச்சா யார் வீட்லையாவது சொல்லி செடியில் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு பறிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வெந்தயம் நம்ம வீட்டில் இருக்கிறது, முட்டை வெள்ளைக்கரு சொல்லவே வேண்டாம். அப்புறம் புளிச்ச தயிர், நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் கூட சொல்லலை, 2-3 நாள் பழசான தயிர் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.